வகுப்பிற்கு வந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இனிய சிவகாலை வணக்கம். முதல்ல நம் தாய் தந்தையருக்கு வணக்கம். அடுத்து நம்மை வழிநடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் கூறி தொடர்கிறோம். நம் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். 5 மணிக்கு எழுந்தவுடன் 500 ml அதாவது 1/2 லிட்டர் வாட்டர் குடிக்கிறோம். அடுத்து குளிக்கிறோம். எதால் குளிக்கணும் அப்படின்னா நார்மல் வாட்டரில் குளிக்கணும். வெந்நீர் காய வைத்து குளிப்பது தவறு. காலையில் தியானம் வகுப்பிற்கு வெந்நீர் காய வைத்து குளிக்கக்கூடாது. அடுத்தது 5:30க்கு கிளாஸ் தொடங்குகிறது. ஒரு சைலண்ட்டான அமைதியான ரூமில் ஒரு டவல் போட்டு கீழே தியானத்துக்கு உட்காரணும். அதாவது பத்மாசனம் அப்படிங்கிற முறையில் உட்காரணும். பத்மாசனம் அப்படிங்கிறது 2 கால்களையும் ஒன்று மேல் ஒன்று வைத்து உட்கார்வது பத்மாசனம். அதே மாதிரி முதுகெலும்பும் கழுத்தெலும்பும் நேர் ஒரே கோட்டில் இருக்கணும். அதாவது நம்ம அடியிலேருந்து நம்ம கழுத்துக்கு ஜாயிண்ட் ஆகிற வரையிலும் ஒரே நேர்கோட்டில் எலும்புகள் இருக்கணும். உக்காந்துட்டு இப்போது 108 முறை சொல்லுவோம். அதை நல்லா கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். இடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்தது இப்போது நம்ம இன்றைக்கி குளித்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு 4 ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாருணம் அப்படிங்கிற குளித்தல், அடுத்து பஸ்மோத்துலானம் அப்படிங்கிறது, அடுத்து வாயவயம் அப்படிங்கிறது, அடுத்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாருணம் அப்படிங்கிறது குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளில் மூழ்கி குளிப்பது வாருணம் எனப்படும். இதில் கழுத்து மற்றும் இடுப்பு வரை குளிப்பது கௌணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பஸ்மோத்துலானம், விபூதி பூசி குளிப்பது பஸ்மோத்துலானம் எனப்படும். இதை ஆக்னேயம் என்று சொல்வார்கள். அக்னி சம்பந்தமுடையது என்று பொருள். அடுத்து வாயவ்யம், பசுக்கள் கூட்டமாக செல்லும்போது ஏற்படும் புழுதியில் குளிப்பது வாயவ்யம் ஆகும். இதற்கு கோதூளி என்று பெயர். அடுத்து எண்ணெய் குளியல், தேங்காய் எண்ணெய், பசுநெய், ஆமணக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் போன்றவற்றுடன் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு குளியலில் சீவக்காய் தூள் சேர்த்து குளிப்பது எண்ணெய் குளியல் ஆகும். இது அபியங்கனா ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது 1008 முறை ஓம் நம சிவாய மந்திரத்தை ஓதுவார்கள். 1008 முறை. அழகாக 108 முறையாவது கேட்டுவிட்டு எழுந்திருக்குமாறு கேட்டு வழங்குகிறோம். ஓம் நம சிவாய என்று தொடங்குகிறது. Shivaya
Namah Shivaya. 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 Nam
Namah Shivaya. Om 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 Namah Shivaya.
Namah Shivaya.